ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குரூப் 4 டிஎன்பிஎஸ்சியில் மேக்ஸ் ரீசனிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏ இஸ் ரிச்சர் தேன் பி, பியை விட ஏ வந்து ரிச்சர். சி இஸ் ரிச்சர் தேன் ஏ, ஏயை விட சி வந்து ரிச்சர். அடுத்தது டி இஸ் ரிச்சர் தேன் சி, சியை விட டி ரிச். இ இஸ் தி ரிச்சஸ்ட் ஆஃப் ஆல். இவங்க எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரிச்சஸ்ட் பர்சன் யாரு? இ. ஓகே, இ தான் ரிச்சஸ்ட் பர்சன். அடுத்தது இஃப் தே ஆர் மேட் டு சிட் இன் தி அபவ் டிகிரி ஆஃப் ரிச்னஸ். இப்போ இவங்க எல்லாத்தையும், அதாவது ஏ பி சி டி இ, இவங்க எல்லாத்தையுமே வந்து மேட் டு சிட் இன் தி அபவ் டிகிரி ஆஃப் ரிச்னஸ். ரிச்னஸ் இந்த வசதி, ரிச்னஸ்ல வந்து ஃபர்ஸ்டா யார் இருக்காங்களோ அவங்கள அபவ் டிகிரில உட்கார வைக்கணும். ஓகேவா? உட்கார வச்சால் இ இஸ் தி ரிச்சஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் யார் வருவா? இ. அடுத்தது who will have the central position. அப்போ நடுநிலையில, மைய நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த சென்ட்ரல் பொசிஷன்ல யார் இருப்பா அப்படிங்கறது தான் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது எந்த டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்? லாஜிக்கல் ரீசனிங். இன்னொன்னு ஏ இஸ் ரிச்சர் தேன் பி, சி இஸ் ரிச்சர் தேன் ஏ. ஸோ இங்க கம்பேர் பண்றாங்க, ஏ பி அப்புறம் சி ஏ டி சி, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கறனால இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒரு கம்பேரிஷன் கொஸ்டின் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் ஹிண்டே, கம்பேரிசன். ஓகே, இந்த மாதிரி கம்பேரிசன் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இது ஈஸியா கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ இஸ் ரிச்சர் தென் பி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ எழுதுவோம், அப்புறம் ரிச்சர் தென் பி இல்லைன்னா பி அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எழுதாதீங்க. இந்த மாதிரி கம்பேரிசன் வந்துச்சு அப்படின்னா இப்போ ஏ இஸ் ரிச்சர் தென் பி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஏ எழுதி அப்புறம் பி எழுதுவோம். அந்த மாதிரி எழுதாம பிஏ ஃபர்ஸ்டா எழுதி அதுக்கப்புறம் ஏ எழுதுங்க. ஓகேவா? இப்போ நம்ம எது எழுதணும்? பி ஃபர்ஸ்டா எழுதணும். அப்படி இருக்கும்போது இப்போ பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இஸ் ரிச்சர் தேன் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம ஃபர்ஸ்டா எது எழுதலாம் இங்க? அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் ஈன்னு தெரியும். அப்போ ஈ தான் வந்து என்ன பண்ணணும்? எபவ் ஃபர்ஸ்ட் டிகிரில நம்ம உட்கார வைக்கணும். அதனால நம்ம இங்க எழுத முடியாது. ஸோ நம்ம கீழ இருந்து வரலாம். அப்போ ஏ இஸ் ரிச்சர் தேன் பி, பி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு யாரை விட ரிச்சர்? ஏயை விட. அப்போ ஏ இஸ் ரிச்சர் தேன் பி, பியை விட யார் ரிச்? ஏ. ஓகேவா? ஏ தான் ரிச்சர், பியை விட ஏ வந்து ரிச்சர். அடுத்தது சி இஸ் ரிச்சர் தேன் ஏ, சி எழுதிக்கணும். சியை விட ரிச்சர் யாரு? ஏ. முடிஞ்சிருச்சா? அடுத்தது டி இஸ் ரிச்சர் தேன் சி, சியை விட யார் ரிச்? டி. அதுக்கப்புறம் இ இஸ் தி ரிச்சஸ்ட் ஆஃப் ஆல், இ. வந்துருச்சா? அவ்வளவுதான். இப்போ who will have the central position? இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? 1 2 3 4 5. அவ்வளவுதான் ஆன்சர். சென்ட்ரல் பொசிஷன் யாரு? சி. ஸோ சி அப்படிங்கிறவங்க தான் வந்து சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இ தெரியும், யாரு? ரிச்சஸ்ட். இவங்க வந்து சென்ட்ரல் பொசிஷன் லைக் மிடில் கிளாஸ். ஸோ பி அப்படிங்கிறவங்க யார்? அப்போ புவர். அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம ஏ பி இந்த மாதிரி எழுதிட்டு வராம லைக் அது அப்படியே மாற்றி எழுதணும். ஃபர்ஸ்ட் பி அப்புறம் ஏ அப்புறம் சி, அந்த மாதிரி மாற்றி எழுதும் போது நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். இது வந்து ஒரு டைப். இப்போ இந்த நம்ம சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இவங்க எவ்வளவு வந்திருக்கு? இந்த மாதிரி கம்பேரிசன்ல மோஸ்ட்லி வந்து ஆட் நம்பர்ல வந்துருந்துச்சுன்னு வைங்களேன். ஆட் நம்பர் அப்படிங்கிறது இதுதான், எவ்வளவு பர்சன் இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ இங்க எவ்வளவு பர்சன் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 5 பர்சன்ஸ் வந்து இங்க இருக்காங்க. யாரெல்லாம்? ஏ பி சி டி இ. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் லாஜிக்கல் ரீசனிங்ல இந்த மாதிரி ஆட் நம்பர்ல கொஸ்டின் வந்தால், ஆட் நம்பர்ஸ்ல இப்போ 5 பர்சன் இருக்காங்க, 3ல 7 பர்சன்ஸ், இந்த மாதிரி ஆட்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு ஒரு சிம்பிள், ஒரு ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க? 5. அப்போ ஃபார்முலா ஃபார் டு ஃபைண்ட் அவுட் த சென்ட்ரல் பொசிஷன் என்னன்னா, இங்க 5 இருக்காங்களா, அப்போ 5 + 1 அப்படிங்கறத நம்ம சேர்த்திக்கணும். இந்த 1 அப்படிங்கறத சேர்த்திக்கணும். டிவைடட் பை 2. இதுதான், அவ்வளவுதான். ஃபார்முலாவே அவ்வளவுதான். 1 நம்ம சேர்த்திட்டு இதை டிவைட் பை 2 பண்ணும். அப்ப எவ்வளவு வரும்? 6/2. ஸோ இது எவ்வளவு டைம்ஸ் போகும்? 3. அப்போ தேர்ட் பர்சன் இங்க யார் வரா? நம்மளுக்கு சி. அப்போ சி தான் ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் யாரு? சி. இது 5 பேருக்கு வந்தா. இதே நம்மளுக்கு 3 பர்சன்ஸ் கொஸ்டின்ல ஏபிசி மட்டும் இருக்காங்கன்னு வையன், இப்படி இருந்தாங்கன்னா இதுல ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ஃபார்முலா வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இங்க 5 போடக்கூடாது, 3 பர்சன்ஸ் தானே இருக்காங்க. ஸோ 3 + இதுக்கு உண்டான 1 அப்படிங்கறத ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2. அப்போ 4/2. ரெண்டும் கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் 2. அப்போ செகண்டா யார் இருக்காங்களோ அவங்க தான் சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பர்சன். ஸோ அது ஆன்சர். ஸோ அடுத்தது 7 பர்சன்ஸ்க்கு பார்க்கும்போது ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 7 + 1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 8/2. எவ்வளோ வரும்? 4. இப்போ நான்காவது யார் இருக்காங்களோ அது ஆன்சர். இப்போ பாருங்களேன், 7 பர்சனா, அப்போ 7 விட்டாச்சு. மை பொசிஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல 2, கடைசியில இருந்து 2, அப்புறம் இந்த சைடு 1, இந்த கடைசியில இருந்து 1. அப்போ மை பொசிஷன் எத்தனாவது வருது? இங்க பாருங்க, 1 2 3 4, 4th finger. ஸோ 4 இஸ் த ஆன்சர். ஸோ இந்த கம்பேரிசன்ல வந்து ஆட் நம்பர்ஸ்ல
கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஹிண்ட் தான், ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நீங்க எழுதும்போது இந்த மாதிரி ஏ பி அதுக்கப்புறம் சி டி இந்த மாதிரி இ இந்த மாதிரி எழுதாம இது அப்படியே கொஞ்சம் மாத்தி எழுதணும். பி ஃபர்ஸ்ட் ஏ அந்த மாதிரி எழுதி வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின், this one, find the odd man out in the following. So odd man out in the following சொல்லி கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1, 144, 16, 25, 49, 81, 121, 36 and 62 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுல வந்து ஆட் மேன் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எல்லாம் ஒன்னா இருக்கும், தனியா ஒன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியும், ஸோ ஃபிளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 டைப் ஃபிளவர் கொடுத்து ஒன்னே ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருந்தா அந்த ஃப்ரூட் தான் வந்து ஆட் மேன் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஸோ அதுதான் ஆட் மேன் அவுட் இல்லையா? இப்போ இதுல வந்து ஒரு நம்பர் வந்து ஆடா இருக்கு, அது எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். அதாவது நம்ம மல்டிபிள், அப்புறம் அடிஷனல், கூட்டல், வகுக்கல், கழிக்கல், ஸோ இதெல்லாமே சப்ராக்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் லைக் ஒன்றும் இல்லை மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம், ஒரு இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணலாம், பிளஸ் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி இது எல்லாமே வந்து நம்ம இந்த எல்லா நம்பர்லையும் போகுமா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு ஈஸி செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இன்னொன்று என்னன்னா, நீங்க மோஸ்ட்லி வந்து இப்போ 16 அப்படின்னு வருதுல்ல, அப்படி வந்துச்சுனாலே நீங்க இது எல்லாமே பண்ணி பார்க்கறதுக்கு விட ஃபர்ஸ்ட் வந்து 16 அப்படின்னு வரும்போதே நீங்க ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு மெமரியில வந்துடணும். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்து நம்ம ஸ்கொயர் ரூட்ல இதெல்லாம் போகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ ஸ்கொயர் ரூட்ல போகுது அப்படின்னா அப்புறம் போச்சுன்னா நம்மளுக்கு அதுதான், அப்படி இல்லைன்னா நீங்க இதெல்லாம் வந்து வச்சு செஞ்சு பார்க்கணும். ஓகேவா? இப்போ 16ங்கிறது நம்மளுக்கு இங்க க்ளூவே, மோஸ்ட்லி 16 வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட்ல இருக்கக்கூடியதா தான் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, அதுதான் இதுல ஹிண்ட். ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்மளுக்கு இங்க என்ன 16 நம்ம ஸ்கொயர் ரூட் பாக்குறோமா, 144. அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க 16 பார்க்கும்போது நம்ம ஸ்கொயர் ரூட் இப்படி எழுதிக்கலாம். 4 into 4 is equal to 16. ஃபர்ஸ்ட் டேபிள்ல வந்து 1 into 1 is equal to 1. அடுத்தது வந்து 12 into 12 is equal to 144. இது நீங்க போட்டு பார்த்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்கு 25, நம்மளுக்கு தெரியும் 5 into 5 is equal to 25. அடுத்தது 49. ஸோ 49 வந்து 7th டேபிள்ல தான் போகும். 7 into 7 is equal to 49. அப்புறம் 81 9th டேபிள் 9 into 9. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்ல தான் வருது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க 121. ஸோ 121 அப்படிங்கிறது 11th டேபிள்ல போகும். ஸோ இதையும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 36. ஸோ 36 வந்து 6th டேபிள். 6 into 6 is equal to 36. அடுத்ததா என்ன இருக்கு 62 இருக்கு. இதுக்கு தான் வந்து ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால இதுதான் வந்து என்னது 62 அப்படிங்கிறது தான் என்னது ஆன்சர். ஸோ ஆட் மேன் எது 62 அப்படிங்கிறது தான் ஆட் மேன். அவ்வளவுதான். நமக்கு 16 அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் வந்து வச்சு செஞ்சு பார்த்துக்கிட்டீங்கனாலே ரொம்ப ஈஸி ஆன்சர் வந்துடும். அடுத்தது வந்து இது ரொம்ப ஈஸிங்க. நீங்க இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது டெய்லியும் நம்மளுக்கே வந்து லைக் டப்புன்னு நம்மளாலே ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்டன் கோட் லாங்குவேஜ், ஒரு கோட் லாங்குவேஜ்ல சாங்ஷன் அப்படிங்கறத வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அப்போ ஹவு வில் டெலிவைஸ் அப்படிங்கறத எப்படி எழுதுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கோட் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதாவது இதுக்குண்டான லாங்குவேஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த கோட் லாங்குவேஜ் தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுதியிருக்காங்க சாங்ஷன். ஓகேவா? அது இஸ் ரிட்டன் அஸ் இப்படி. அப்போ TZOBUHPM, அதாவது எஸ் அப்படிங்கிற லெட்டருக்கு டி அப்படின்னு எழுதுறாங்க கோட் லாங்குவேஜ்ல. ஏக்கு Z, Nக்கு O, Cக்கு B, Tக்கு U, Iக்கு இது, Oக்கு P அண்ட் Nக்கு M அப்படிங்கிறத எழுதுறாங்க. அப்படிங்கும்போது இங்க டெலிவைஸ் அப்படிங்கிற இந்த லெட்டரை இதே கோட் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணி எழுதும்போது என்ன வரும் அப்படிங்கறத கேட்குறாங்க. இவ்வளவுதான் கொஸ்டின். இப்போ இது வந்து என்னது ஆல்பபெட்டிக் தானே கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்பபெட்டிக் லெட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் வந்து நம்ம இப்போ A to Z வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதும்போது உங்களுக்கு இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்னொரு ஈஸி என்னன்னா நமக்கு தெரியும் எஸ்க்கு அடுத்தது என்ன வரும் டி தான் வரும், PQRST. ஆனா ஏக்கு அடுத்தது Z வருமா? வராது. இதுவும் ஈஸி தான். பாருங்க இப்போ ஆல்பபெட்டிக் லெட்டர்ஸ் எழுதிடலாமா? ABC. ஓகேவா? Z வரைக்கும் எழுதிட்டா இப்போ நம்ம பாருங்க எஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க டி. இப்போ எஸ்க்கு அடுத்தது நெக்ஸ்ட், எஸ்க்கு நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்கு டி அப்படிங்கிறது இருக்கு. இங்க ஏக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஜெட்னு கொடுத்திருக்காங்க. ஏக்கு அடுத்தது பி தான் வருது, ஜெட் இல்ல. அப்போ இது எப்படி வந்திருக்குன்னா ஏக்கு முன்னாடி நம்ம எடுக்கும்போது என்ன வரும் ஜெட் தானே வரும். ஏக்கு முன்னாடி லெட்டர் இருக்கா இல்ல. ஸோ இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி வரும் எகைன். அப்போ ஏக்கு ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது என்ன வரும் நம்மளுக்கு ஜெட் அப்படிங்கிறது வரும் முன்னாடி. ஸோ அப்படிதான் இங்க Z கொடுத்துருக்காங்க. அடுத்தது N அப்படின்னு நம்ம இங்க எடுத்தோம்னா இங்க இருக்கு. Nக்கு அடுத்தது என்ன இருக்கு O.
ஸோ அடுத்தது நெக்ஸ்ட். அப்புறம் சி, சிக்கு பி கொடுத்துருக்காங்க, சிக்கு டி தான் இருக்கு அடுத்தது. இப்போ முன்னாடி வரும்போது ப்ரீவியஸ், அப்போ அது என்ன வருது, பி வந்துருச்சா. இப்போ அவ்வளோதான், நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் அடுத்தது, அப்புறம் ஏக்கு ப்ரீவியஸ், அந்த அகைன் நெக்ஸ்ட் லெட்டருக்கு நெக்ஸ்ட், ஃபோர்த் லெட்டருக்கு அகைன் எப்படி கொடுக்குறாங்க, ப்ரீவியஸ். அப்போ இங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா அடுத்தது முன்னாடி, அப்போ அடுத்தது டீக்கு அப்புறம் யூ, அடுத்தது ஐக்கு ஹெச், அப்போ ஐக்கு முன்னாடி ஹெச், ஸோ அடுத்தது முன்னாடி முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் உங்களுக்கு இதுவும் வரும். ஃபர்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட், அடுத்தது டீக்கு அடுத்தது என்ன வரும், யூ. அப்போ நம்மளுக்கு இங்க என்ன வரும், யூ. ஓகேவா. அடுத்தது ஈக்கு முன்னாடி தான் பார்க்கணும், டி. ஸோ இங்க டி. எல்லுக்கு அடுத்தது எம், ஈக்கு முன்னாடி டி, விக்கு அடுத்தது டபிள்யூ, ஐக்கு முன்னாடி ஹெச், எஸ்க்கு அடுத்தது டி, ஈக்கு முன்னாடி டி. ஸோ என்ன வருதுன்னா UDMD WHTD, இதுதான். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அடுத்தது முன்னாடி இந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி. இது என்ன டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இந்த கோட் லாங்குவேஜ் வந்து லாஜிக்கல் ரீசனிங்ல வரும். இந்த ஃபைண்ட் த ஆட் மேன் பார்த்தோம்ல, ஸோ இது எந்த டைப் அப்படின்னா நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் சீரீஸ் டைப் ஆஃப் கொஸ்டின் இது. ஓகேவா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல லாஜிக்கல் ஆர்டரிங் இது. ஸோ இதை வந்து லாஜிக்கல் ஆர்டரிங்னு சொன்னோம். அப்படி இல்லை அப்படின்னா இதை இன்னொரு டைப் என்ன சொல்லுவாங்க, ஓகே, லாஜிக்கல் ஆர்டரிங், அப்படி இல்லைன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைப்ல எந்த டைப்ல இருந்து வேணாலும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்தது இந்த கொஸ்டின், இது ரொம்ப ஈஸி. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் த பிளேஸ். ஸோ இங்கே கொடுத்துட்டாங்க 1 1 2 5 2 3 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மிஸ்ஸிங் நம்பர் ஆயிருக்குல்ல, கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்கல்ல, இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுலயும் அப்படியே தாங்க, நீங்க எப்பவும் போல இந்த மாதிரி மேக்ஸ் வந்துச்சுனாலே பிளஸ் பண்ணுங்க, இன்டூ பிளஸ் மைனஸ் டிவைட் பண்ணி பார்க்கணும். இப்போ 1 × 2 எவ்வளோ, 2 அப்படிங்கிறது வருதா. ஆனா இங்க 2 உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, இல்ல 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இப்போ பாருங்க 1 × 2 is equal to 2. இங்க 1 × 2 is equal to 2 அப்படின்னு எழுதியாச்சு. ஆனா நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளவு வந்திருக்கு, 1 தான் வந்திருக்கு. அப்போ இந்த 2ல ஆன்சர் இல்லாம எனக்கு என்ன ஆன்சர் வேணும், 1. அப்ப நான் என்ன பண்ணணும், 2 - 1 is equal to 1. இப்போ ஆன்சர் எனக்கு 1 அப்படிங்கிறது இங்க வந்துருச்சா. இது கரெக்டா அப்படிங்கிறது செகண்ட்ல நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. இப்போ கீழே என்ன இருக்கு, அதுதான் ஒண்ணு இல்ல. நீங்க ஒண்ணு வந்து 2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க மல்டிபிள்லே எல்லாம் பண்ணா போதும். ஸோ சிலது வந்து மல்டிபிள் பண்ணி அதுல இருந்து மைனஸ் பண்றது வரலாம், பிளஸ் பண்றது வரலாம், டிவைட் பண்றது வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஓகேவா. இப்போ அடுத்தது இது ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 2 × 3. அப்போ 2 × 3 பண்ணி பார்த்தா 3 2 சார் 2 3 6 என்ன 5 தானே வருது. அப்போ 6 - 1 பண்ணும்போது எனக்கு 5 அப்படிங்கிற ஆன்சர் கிடைச்சிருது. அடுத்தது என்ன இருக்கு, தேர்டு 3 × 4 12. 12 - 1 is equal to 11. ஸோ 11 வந்துருச்சா. இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஈஸி தானே. ஃபோர்த்து என்னது, 4 × 5 is equal to 20. இது பண்ணும்போது 20 - 1 is equal to 19. அப்போ 19 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான். ஸோ மேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் சம்ஸ் எது வந்தாலும் இது பாருங்க, 16 அப்படின்னு உங்களுக்கு கொடுத்தாலே ஸ்கொயர் ரூட் வச்சு ஃபர்ஸ்டா செஞ்சு பார்த்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வரும், இப்படி மிக்ஸ் ஆகி சிம்பிள்ஸ்லையும் கேட்கலாம். இது ரொம்ப ஈஸி. அடுத்தது இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக பார்க்கும்போது இப்படிதான் தெரியுங்க, நீங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பா நிறைய கேட்டிருக்காங்க. எப்படின்னா இஃப் அட் இந்த சிம்பிள், ஓகேவா, அட் அப்படிங்கிற இந்த சிம்பிளை வந்து இங்க எழுதிடலாம். அட் அப்படிங்கிற இந்த சிம்பிளை என்ன சொல்றாங்க, அடிஷன். இந்த அட் அப்படிங்கிறது மீன்ஸ் அடிஷன் எடுத்துட்டா. அடுத்தது இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிற இந்த சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இந்த டாலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன சொல்றாங்க, டிவைட் எடுத்துட்டேன். அடுத்தது இந்த ஹேஷ் சிம்பிளை வந்து என்ன சொல்றாங்க, சப்ட்ராக்ஷன், மைனஸ் எடுத்தாச்சு. இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். அப்போ இதோடைய இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, வேல்யூ நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ்க்கு உண்டான ஆன்சர் வேல்யூ வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க இந்த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷனை வச்சு. ஓகேவா. அப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 29 அட், இங்க அட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே என்ன அர்த்தம், பிளஸ் ஆச்சா. 128 டாலர்னு கொடுத்தா டிவைடு. அப்புறம் 16% பர்சன்டேஜ்னா இன்டூ. அடுத்தது 7 இந்த சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ். அடுத்தது
22 அவ்வளோதான். இப்போ இது அப்படியே இறக்கி இங்கே எழுதுங்க. 29 + 128 டிவைட் 16 into 7 minus 22 வந்துருச்சா? அப்போ இது நம்ம பண்ணணும். நீங்கெல்லாம் இது வந்து ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். ஓகே, அப்போ இதை எப்படி பண்ணலாம்னா 29 இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்களா போட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க டிவைடட் பை 16. நீங்கள் தனியாக 128 டிவைடட் பை 16 அப்படி மாதிரி பண்ணாலும் சரி. அப்படி இல்லைனா 128 டிவைடட் பை 16 இன்டூ எவ்வளோ 7 கொடுத்துருக்காங்க. அடுத்தது மைனஸ் 22. அப்போ இஸ் ஈக்குவல் டு 29 ப்ளஸ் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணும்போது இந்த 128 அப்படிங்கிறது 16 டேபிள் இருக்குல்ல, அதில் பார்க்கும்போது எவ்வளோ டைம்ஸ் போகும்னா 8 டைம்ஸ் போகும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும் பாருங்க, 8 into 7 minus 22. அடுத்தது இஸ் ஈக்குவல் டு 29 ப்ளஸ் 8 into 7 எவ்வளோ 56 minus 22. அடுத்தது இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணணும். 9 6 ஆர் 10 11 12 13 14 15 5 பேலன்ஸ் 1 5 6 7 8 85 minus 22 இஸ் ஈக்குவல் டு 63 அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர். நீங்கள் வந்து இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ 16 வந்து 8 டைம்ஸ் போகும்னு சொன்னால் அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இது டேபிள் உங்களுக்கு தெரியும். 8 7 56. ஸோ இதை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 85 minus 22 பண்ணும்போது 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. ஸோ 63 இதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது போல் தினமும் ரீசனிங் PYQ எல்லாம் தெரிஞ்சுக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நாளைக்கும் 5 ரீசனிங் தான் போட்டிருக்கேன், அவ்வளோதான் டைம். ஸோ நாளைக்கும் இன்னும் நிறைய ரீசனிங்ஸ் இருக்கா. பாய்.